Hello grade 10 students. Today let's start unit 6 in your pupils book. The topic is information. Unit 6 தலைப்பு என்ன? தகவல். இந்த நாங்கள் 21ஆம் நூற்றாண்டை தகவல் நூற்றாண்டுன்றே சொல்கிறாங்க. அது இன்ஃபர்மேஷன் ஏஜ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்ற நேரம் நாங்கள் எங்களுக்கு தகவல்ற முக்கியத்துவம் என்ன வித்தியாசமான தகவல்கள் இருக்குது, எங்கேருந்தெல்லாம் நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம், தகவல்களை தரவுபடுத்துறது எப்படி என்று நிறைய விஷயங்களை இந்த யூனிட்டில் நாங்கள் பார்க்க போகிறோம். Now let's start the lesson. Sources of information, அதாவது எங்கேருந்தெல்லாம் எங்களுக்கு தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அந்த வித்தியாசமான விஷயங்களை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். An information source is anything that might inform a person about something or provide knowledge of it. Information source, அது தகவல் தளம், அதாவது தகவல் மூலம் என்றது என்னது? அது ஏதாவது ஒரு நபரை பற்றியோ அல்லது ஒரு விஷயத்தை பற்றியோ எங்களுக்கு ஒரு தகவலை தந்தால் அதை நாங்கள் ஒரு தகவல் தளம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். Information can come from different sources such as people, television or radio, newspapers, books, journals and magazines, encyclopedias and web pages. அப்போ தகவல்களை நாங்கள் எங்கேருந்தெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம்? மனிதர்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம், டிவியில் பார்க்கலாம், ரேடியோவில் கேட்கலாம், நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம், புத்தகங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஜேர்னல்ஸ் என்றால் என்னன்னு நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். ஜேர்னல்ஸ் என்றால் ஒரு துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் எழுதி வச்சுட்டு போன விஷயங்களை தான் நாங்கள் ஜேர்னல் ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் மேகசீன்ஸ் உங்களுக்கு தெரியும், நாளிதழ்கள் இருக்குது. என்சைக்ளோபீடியாஸும் உங்களுக்கு தெரியும், ஒரு டாப்பிக்கை பற்றி நிறைய பிக்சர்ஸ் படங்களோட உங்களுக்கு தெளிவான அறிவை தார புத்தகங்களை தான் நாங்கள் என்சைக்ளோபீடியாஸ் என்று சொல்லுவோம். அண்ட் வெப் பேஜஸ், இன்டர்நெட்டில் போனால் நிறைய வெப் பேஜஸ் இருக்குது, அதில் நீங்கள் என்ன தகவலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். Different types of questions require different sources of information. உங்களோட கேள்விகளை பொறுத்து நீங்கள் எங்கே போய் தகவலை சேகரிக்கணும் என்றதும் வேறுபடும். The type of information you need will change depending on the question you are trying to answer. உங்களுக்கு என்ன தகவல் தேவை என்றதும் உங்களோட கேள்வியை பொறுத்து மாறுபடும். Study the following examples of common sources of information and do the activities that follow. Now let's look at A. These are collections of articles and pictures about various topics of popular interest and current events. இப்போ இது என்னது இருக்குது? இதில் ட்ராவல் லைஃப் அண்ட் ஒரு போட்டிருக்காங்க, நேஷனல் ஜியோகிராஃபிக், இன்சைட் அனிமல் மைண்ட்ஸ் அண்டு 2 கவர் ஃபோட்டோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது என்னவாம்? கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ், அதாவது கட்டுரைகளின் தொகுப்பு. இதில் அந்த கட்டுரைகளுக்கு பொருத்தமான படங்கள் இருக்குது, நிறைய வித்தியாசமான தலைப்புகள் இருக்குது. அந்தந்த துறையில் எது ரொம்பவே பிரபலமான ஆர்வமோ அல்லது அந்த பிரபலமாக என்னெல்லாம் நடக்குதோ அதை பற்றின விஷயங்கள் இங்கே இருக்குது. இப்போ இதைத்தான் நாங்கள் மேகசீன்ஸ்ன்னு சொல்லுவோம். யூஸ்வலி தீஸ் ஆர்டிகல்ஸ் ஆர் ரிட்டன் பை ஜேர்னலிஸ்ட்ஸ் ஆர் ஸ்காலர்ஸ். பொதுவாக நாங்கள் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் யார் எழுதுகிறாங்க? ஜேர்னலிஸ்ட் எழுதுகிறாங்க, நிருபர்கள் எழுதுகிறாங்க, அல்லது ஸ்காலர்ஸ், அந்தந்த துறையில் பிரபல்யம் பெற்றவர்களும் நிபுணத்துவம் பெற்றவர்களும் எழுதுகிறாங்க. These are collections of articles about current events usually published daily. இது என்னதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய வித்தியாசமான செய்தித்தாள்களோட தலைப்பு தான், வித்தியாசமான செய்தித்தாள்கள் இங்கே இருக்குது. The Independent, Daily Mirror, The Sunday, The Daily Telegraph, Daily Mail, நிறைய வித்தியாசமான செய்தித்தாள்கள் இருக்குது. இந்த செய்தித்தாள்களில் என்ன வருது? நிறைய வித்தியாசமான ஆர்டிகல்ஸ் இருக்குது. அது பொதுவாக ஒவ்வொரு நாளுமே பதிப்பு செய்கிறாங்க, பிரசுரிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில செய்தித்தாள்கள் இருக்குது, கிழமையில் ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு மட்டும்தான் வரும். Since there's at least one in every city, it is a great source of local information. செய்தித்தாள்களை பொறுத்த வரைக்கும் பெரிய நாடுகளில், இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை ரொம்பவே சின்ன தீவுன்றனால இலங்கையிலையும் இடத்துக்கு இடம் ஒரு சில செய்தித்தாள்கள் தான் ரொம்பவே பிரபலமாக ஆக்கள் வாங்கி வாசிப்பாங்க.
ஆனால் நீங்கள் மற்ற நாடுகளை எடுத்து பார்க்குற நேரம் ரொம்பவே பெரிய நாடுண்டா ஒவ்வொரு இடத்துக்குமே குறிப்பாக ஒரு சில செய்தித்தாள்கள் இருக்கும். அப்போ அந்த இடத்துல தகவலை மட்டும்தான் அவங்க வந்து பிரசுரிப்பாங்க. தேசிய அளவிலான பிரபலம் பெற்ற விஷயங்களையும் அவங்க பிரசுரிப்பாங்க. These cover virtually any topic, fact or in fiction. This is one of the most common sources of information used by many people. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து புக்ஸ் புத்தகங்களை பற்றி தான் சொல்கிறாங்க. virtually any topic அப்படின்னா என்ன? புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் இதில் கிட்டத்தட்ட எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் புத்தகங்கள் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம். அதனால நிறைய பேர் ரொம்ப காலமாக புத்தகங்கள்ல இருந்து தான் அவங்களோட அறிவின் தேடுதலை வந்து செஞ்சு கொண்டு இருக்காங்க. These are collections of short factual entries. There are two types of these called general and subject. இது எந்த தொகுப்பு? உங்களுக்கு இந்த படத்திலே தெரிஞ்சிருக்கும், என்சைக்ளோபீடியா. என்சைக்ளோபீடியா நேரம் என்ன வருது? ஷார்ட், மிகவும் குறுகிய ஃபேக்சுவல் என்ட்ரிஸ், தரவுகள் சார்ந்த விஷயங்களை தான் உங்களுக்கு ரொம்பவே சுருக்கமாக அவங்க சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஜெனரல் பொதுவான விஷயங்களை பற்றியும் இருக்குது, சப்ஜெக்ட் மேட்டரை பற்றியும் இருக்குது. இப்போ ஹிஸ்ட்ரி என்ற நேரம் இந்த என்சைக்ளோபீடியாவில் ஹிஸ்ட்ரி சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும், உலக வரலாறு இருக்கும். General ones provide overviews on a wide variety of topics. இப்போ நீங்கள் பொதுவான என்சைக்ளோபீடியா எடுத்திங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் ஒரு மேலோட்டமான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். While the others contain in-depth entries focusing on one field of study. ஆனால் நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாடத்தின் படி மட்டுமே உங்களுக்கு ஆழமான நிறைய வித்தியாசமான விஷயங்களை அவங்க வந்து அங்கே குறிப்பிட்டிருப்பாங்க. அதென்றும் அதை சார்ந்த படங்களையும் அவங்க வந்து அந்த புத்தகங்களில் இருக்கும். This allows you to access information on the internet through a browser. Access information. Access information என்ன? எங்களால் ஒரு தகவலை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அக்சஸிங்கன்னா பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி. அதை ஒரு ப்ரௌசர் மூலமாக எங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா? One of the main features of this is speed. வேகமாக தகவலை பெற்றுக்கொள்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். இப்போவே உங்களுக்கு விளங்கி இருக்கும் இது என்னன்னு. இது வந்து ஒரு வெப்சைட் பேஜ். This contains information beyond plain text. அதாவது வெறும் வார்த்தைகள் மட்டுமில்லை, இதன் மூலமாக நீங்கள் வந்து காணொளி வீடியோஸ் பார்க்கலாம், மியூசிக் கேட்கலாம். நீங்கள் வெப் பேஜுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய படங்கள் பார்க்கலாம். நிறைய விஷயம், எல்லா வித்தியாசமான விஷயங்களும் நீங்கள் வெப் பேஜஸ் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். It includes sounds, images and video. This is an organized and searchable collection of online records of every item in a library. அதாவது ஒரு நூலகத்தில் உள்ள எல்லா விதமான புத்தகங்களை பற்றின தகவலும் இந்த இடத்துல இருக்குமா. அப்போ நீங்கள் இதற்கு போய் நீங்கள் வந்து டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான புத்தகத்தோட ஆத்தரோட பேரையோ அல்லது டைட்டில் பேரையோ எழுதி நீங்கள் தேடினீங்கன்னா லைப்ரரியில் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சில நேரம் அந்த புத்தகத்தை வேற யாரும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அந்த தகவலையும் உங்களுக்கு தரும். இதைத்தான் நாங்கள் லைப்ரரி கேட்டலாக் என்று சொல்லுவோம். முக்கியமாக இது வந்து ஆன்லைன் லைப்ரரி கேட்டலாக், அதாவது இணையத்தின் மூலமாக நாங்கள் எந்த இடத்துல இருந்தும் அக்சஸ் பண்ணக்கூடிய, அதாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இது இருக்கும். Activity 1. Study the pictures given above and read the descriptions that accompany them. Next, match each description with a subheading. இப்போ நாங்கள் முதல்ல வாசிச்சு கொண்டே ஒவ்வொன்றும் என்னென்னு பார்த்தனால இதை நாங்கள் ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். நாங்கள் முதலாவதாக பார்த்த படம் என்னது? நாங்கள் வந்து மேகசீன்ஸை தான் பார்த்தோம். ரெண்டாவதாக என்னத்தை பார்த்தோம்? ரெண்டாவதாக நாங்கள் செய்தித்தாள்கள், வேறுபட்ட செய்தித்தாள்கள் என்னெல்லாம் இருக்குது என்று நாங்கள் பார்த்தோம். we saw they were books. புத்தகங்கள் கிட்டத்தட்ட எல்லா விதமான டாப்பிக்கையும் கவர் பண்ணுறதா நாங்கள் பார்த்தோம். Then we saw for D, encyclopedias. E were websites. வலை பக்கங்கள். F, last one, online library catalogs. Activity 2.
Read the description on sources of information and say whether the following statements are true or false. நாங்கள் நல்லாவே தெளிவாக வாசித்தோம். அதனால் இதில் ஒவ்வொரு வசனமும் சரியாக பிழையாண்டு கண்டுபிடிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். A magazine contains articles on different topics. ஒரு நாளிதழில் வந்து நிறைய வித்தியாசமான கட்டுரைகள் நிறைய வித்தியாசமான தலைப்புகளில் இருக்குது. அது சரியா பிழையா? It's true. Browsing the web is slower when compared to using other sources of information. அதாவது நாங்கள் வலைத்தளத்தில் போயிட்டு தகவல் எடுக்கிறது வந்து மற்ற விஷயங்கள்லேருந்து தகவல் எடுக்கிறத விட வேகம் குறைவா கூடவா? வேகம் அதிகமாக இருக்கும். அதனால் இது ஃபால்ஸ். An encyclopedia provides long articles on a particular topic. என்சைக்ளோபீடியாவில் நாங்கள் சிறிய தகவல்களை வாசிக்க முடியுமா? நீண்ட கட்டுரைகளை வாசிக்க முடியுமா? சிறிய தகவல்களை தான் வாசிக்க முடியும். அதனால் இது வந்து ஃபால்ஸ். All newspapers are published on a daily basis. எல்லா பத்திரிகைகளும் ஒவ்வொரு நாளும் பிரசுரிக்கப்படுதா? இல்லை. பொதுவாக பத்திரிகைகள் வந்து ஒவ்வொரு நாளும் பிரசுரிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பத்திரிகைகள் இருக்குது, அது மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது annually வருஷத்துக்கு ஒரு தடவை பிரசுரிக்கிற பத்திரிகைகள் கூட இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். You need the internet facility to access information on the web. அதாவது இணைய வசதி இருந்தால்தான் நீங்கள் வலைத்தளத்தில் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அது உண்மை. ஸோ தட்ஸ் ட்ரூ. A library catalog provides easy access to the information available in a library. லைப்ரரி கேட்டலாகில் வந்து நாங்கள் ஒரு நூலகத்தில் என்னெல்லாம் புத்தகங்கள் இருக்குது, புத்தகம் அப்போ இருக்கா, எப்போ வரும், இல்லது நீங்கள் ஒரு புத்தகத்தை தேடுறீங்கன்னா அந்த தகவல்கள்லாம் ஒப்படைச்சு நீங்கள் நிறைய விஷயங்களை அதில் செய்யலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. Activity 3. Read the contents page of a magazine given below and answer the questions. Now let's look at the contents page. அதாவது ஒரு மேகசீனில் வந்து இருக்கிற உள்ளடக்கத்தை நாங்கள் பார்ப்போம். How to develop your personality. உங்களோட குணத்தை எவ்வாறு நீங்கள் மேம்படுத்தி கொள்ளலாம். 10 ways to lose 10 pounds. அதாவது நீங்கள் 10 poundsன்னா 10 கிலோவுக்கும் கொஞ்சம் குறைவு. அதாவது நாங்கள் இப்போ ஒரு 8.5 கிலோ அல்லது 9 கிலோன்னு வைக்கலாம். அதாவது 10 வழிமுறைகளில் நீங்கள் எப்படி 10 பவுண்ட்ஸ் நீங்கள் வந்து எடை குறைக்கலாம்ன்ற ஒரு கட்டுரையும் இருக்குது. த சீக்ரெட் லாங்குவேஜ் டு சக்ஸஸ். அதாவது வெற்றிக்கான ரகசிய மொழி. ஃபுட்ஸ் தட் ஃபைட் கேன்சர். புற்றுநோய்க்கு எதிரான உணவு வகைகள் எல்லாம் என்ன. ஹீரோஸ் ஆஃப் த பாஸ்ட். எங்களோட கடந்த காலத்தில் இருந்த ஹீரோஸ், அதாவது மாபெரும் நபர்கள் யார். லாஃப்டர் த பெஸ்ட் மெடிசின். சிரிப்பு தான் எங்களுக்கு நல்லா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்ற ஒரு பழமொழி இருக்குது இல்லையா, அதை வைத்து ஒரு கட்டுரையும் இருக்குது. வாட் யுவர் சைல்டு என்ஜாய்ஸ் மோஸ்ட். உங்களோட பிள்ளை வந்து எதை ரொம்பவே விரும்பி செய்கிறாங்க. வேர்ட் பவர். வார்த்தைகளின் சக்தி. டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ். அதாவது அனர்த்தத்திற்கு எதிரான முன் எச்சரிக்கையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம். த டிஜிட்டல் ஈரா. டிஜிட்டல் ஈராண்டா உங்களுக்கு நல்லா என்னவே தெரியும், அது வந்து தொழில்நுட்ப யுகம் என்று நாங்கள் சொல்லலாம். அதை தான் நாங்கள் டிஜிட்டல் ஈராண்டு இங்கே இருக்குது. Now we need to answer the questions. Which chapter is likely to help you improve your language skills? எந்த சாப்டரை வாசித்தா உங்களோட மொழி வளம் வந்து அதிகரிக்கும். அது வந்து வேர்ட் பவர், சாப்டர் 8. இப்போ இதுக்கு நாங்கள் ஃபுல் ஆன்சர் எழுதுறதுனா எப்படி எழுதலாம்? ஸோ we can write chapter 8 is likely to help you ன்றது வந்து நாங்கள் us ன்னு மாற்றி எழுதணும். To help us improve our language skills.
Which chapter will provide information about computer technology? Computer technology பத்தின கணினி தொழில்நுட்ப பத்தி எந்த சாப்டர் மூலமா நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம்? Digital era, chapter 10. So here we can write chapter 10 will provide information about computer technology. If you are interested in health matters, which articles would you read? நீங்க வந்து உங்களோட ஹெல்த் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க எந்த மாதிரியான கட்டுரைகளை வாசிப்பீங்க? அப்போ ஒன்று மட்டும் இல்லை, நாங்கள் நிறைய எழுதணும். அப்போ இதில் வந்து தேர்டுக்கு வந்து நாங்கள் என்னெல்லாம் எழுதலாம்? ஃபுட்ஸ் தட் ஃபைட் கேன்சர், சாப்டர் 4. அதே நேரம் 10 ways to lose 10 pounds, உங்களோட உடல் பருமனை குறைக்கிறது எப்படி? So chapter 2. So we can write chapter 4 and chapter 2. So we can start by writing, for those interested in health matters, chapter 2 and 4 can be read. அந்த ரெண்டையும் ஆரோக்கியத்தில் ஆர்வமாக இருக்கிறார்கள் அந்த ரெண்டு சாப்டரையும் வாசிக்கலாம். Which chapter do you think would contain the subtopic punctuality? எந்த டாப்பிக்கில் வந்து உங்களோட சப்டாபிக், அதாவது உபதலைப்பாக பங்க்சுவாலிட்டி, நேரத்துக்கு ஒரு விஷயத்தை செய்கிறது இருக்குமென்று கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நாங்கள் த சீக்ரெட் லாங்குவேஜ் டு சக்ஸஸ், வெற்றியின் ரகசிய மொழியில் கட்டாயம் பங்க்சுவாலிட்டியும் இருக்கும். ஸோ தட் வி கேன் ரைட் சாப்டர் 3. இப்போ உங்களுக்கு ஃபுல் ஆன்சர்ஸ் எழுதுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை முதல்ல எழுதின மாதிரி நீங்கள் இதுக்கும் ஃபுல் ஆன்சர் எழுதுறதுன்னா எழுதலாம். Which chapters will help you to relax? எந்த சாப்டரை வாசித்தா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம்? Give reasons for your choice. கட்டாயம் நீங்கள் வந்து laughter the best medicine, chapter 6 தான் நீங்கள் ரொம்பவே நல்லா வாசிக்கலாம். ஸோ chapter 6, and why will we read this? Give reasons. Chapter 6 can be read to relax, because it will make us laugh. அந்த சாப்டர் வாசிக்கிறனால நாங்கள் சிரித்து மகிழலாம். Activity 4. Read the paragraph on newspapers. Next, write a similar paragraph on books using the information given. இப்போ நாங்கள் நியூஸ் பேப்பரை பற்றின ஒரு தகவல் இருக்குது. இதை முதல்ல நாங்கள் வாசிப்போம். Newspapers contain news, information, entertainment and advertising. பத்திரிகைகளில் என்னெல்லாம் இருக்குது? செய்தி இருக்குது, தகவல் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட், எங்களுக்கு சினிமா, விளையாட்டு, இதை பற்றின தகவல்களும் இருக்குது. அதே நேரம் விளம்பரங்களும் இருக்குது. They are most often published daily or weekly. பொதுவாக ஒவ்வொரு நாளும் பிரசுரிக்கப்படும் அல்லது கிழமையில் ஒரு தடவை பிரசுரிப்பாங்க. They give news as to what is happening around the world. செய்தித்தாளில் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு எல்லா தகவல்களும் இருக்கும். Newspapers also express opinion about social and political problems through the editorial. பதிப்புரையில் நாங்கள் வந்து பத்திரிகையில் சமூக மற்றும் அரசியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு வந்து அவங்களோட சொந்த கருத்தையும் அவங்க வந்து நியூஸ் பேப்பரில் இருக்கும். They reflect public opinion as well. பதிப்புரையில்
பொதுமக்களோட கருத்தையும் வந்து அவங்க வந்து ஒத்து போகிற மாதிரி தான் பதிப்புரை இருக்கும். They arouse our consciousness on important matters and teach the citizens their rights and responsibilities. பத்திரிகைகள் வாசிக்கிறனால எங்களுக்கு முக்கியமான விஷயங்களை பற்றின அறிவை வந்து அவர்கள் வந்து அதிகரிக்குது. அதே நேரம் ஒரு குடிமகனா வந்து எங்களோட உரிமைகள் என்ன, எங்களோட பொறுப்புகள் என்னன்றதை பற்றியும் நாங்கள் செய்தி வாசிக்கிற மூலமாக, பத்திரிகை வாசிக்கிற மூலமாக எங்களுக்கு வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். Now, let's look at books. Contain information, articles and stories most often published at any time according to the need. புத்தகங்கள் எப்போ பிரசுரிக்கப்படுது? புத்தகங்கள் வந்து தகவல் இருக்கலாம், கட்டுரைகள் இருக்கலாம், கதைகள் இருக்கலாம். அது அந்த தேவைக்கு ஏற்ப அது பிரசுரிக்கப்படுது. Sometimes give information on what is happening around society and reflect opinion of the author. இப்போ ஞாபகம் வச்சிருக்கணும், நாங்கள் இதை வைத்து தான் ஒரு புத்தகத்தை பற்றின ஒரு தகவலை எழுத போகிறோம். அதனால இந்த தகவலில் இது வந்து எங்களுக்கு ஒரு கருத்தை, புத்தகங்களை பற்றின ஒரு சின்ன விபரம் மட்டும்தான் இதில் நாங்கள் பார்க்குறோம். இதில் நாங்கள் என்னென்ன பார்க்கலாம்? புத்தகங்களில் வந்து உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே நேரம் அது எழுதுபவர், எழுத்தாளரோட எண்ணத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். Sometimes express opinion about the social and political problems. ஒரு சில நேரத்தில் சமூக மற்றும் அரசியல் சார்ந்த பிரச்சனைகளை பற்றின எண்ணங்களும் அதில் இருக்கும். Make us sensitive to certain issues in society. புத்தகங்கள் வாசிக்கிற மூலமாகவும் எங்களுக்கு வந்து சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு என்ன என்று தெரிய வரும். Now let's write it properly. Books contain information, articles and stories. They are most often published at any time according to the need. They are most often. அது பொதுவாக தேவைக்கேற்ப பிரசுரிக்கப்படும். They sometimes give information on what is happening around the society and also reflect opinions of the others. அதாவது மற்றவர்களோட எண்ணங்கள், அதே நேரம் சமூகத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்ற பற்றின விஷயத்தையும் எங்களுக்கு வாசிப்பவருக்கு அதுக்கு வந்து புத்தகங்கள் கொடுக்குது. They sometimes express opinions about the social and political problems. சமூக மற்றும் அரசியல் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் அதன் எண்ணங்கள், எழுதாளருடைய எண்ணங்களையும் நாங்கள் புத்தகம் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம். Books make us sensitive to certain issues in society as well. அந்த மாதிரி இப்போ இதில் உங்களுக்கு தகவலை வந்து ரொம்பவே சுருக்கமாக ஷார்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அப்போ முழு வசனங்கள் இருக்கல. இதில் நாங்கள் கொடுத்த தகவலை வைத்து எப்படி முழு வசனமாக எழுதுறதுன்னு பார்த்தோம். Activity 5. Use the information in the grid to write a paragraph about Hiruni's favorite book. You can begin like this. Hiruni's favorite book is. முதலாவது நாங்கள் கிரிட்டில் என்னென்ன தகவல் இருக்குன்னு பார்ப்போம். Name of the book. Adventures of Tom Sawyer. அப்போ டாம் சாயரோட சாகத கதைகள்னு ஒரு புத்தகம் இருக்குது. ரொம்பவே பிரபலமான புத்தகம். அதுதான் ஹிருனியோட ரொம்பவே பிடிச்ச புத்தகமாக. ஆத்தர் யார் எழுதினது? மார்க் ட்வெயின். டைப் ஆஃப் ஸ்டோரி என்ன விதமான கதை? சில்ட்ரன்ஸ் நவல், சிறுவர்களின் கதை புத்தகம். மெயின் கேரக்டர்ஸ் முக்கிய கதாபாத்திரங்கள் டாம் சாயர், ஆண்ட் பாலி, ஹக்கிள்பெரி ஃபின். ஸ்டோரி இன் பிரீஃப் அதாவது கதையின் சுருக்கம் என்ன? Tom is an energetic young boy whose constant search for fun and adventure leads him towards many dangers. அதாவது டம் வந்து ஒரு இளமையான ஒரு துடிப்பான பையன். இந்த நேரமும் அவருக்கு வந்து ஃபன்னாக ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டே இருக்கணும். அதனால் அவருக்கு நிறைய துணிச்சலான விஷயங்களை எதிர்கொள்ளணும். அதே நேரம் பயங்கரமான விஷயங்களை எதிர்கொள்கிற சம்பவங்களும் அவருக்கு நடக்குது. பட் பீயிங் பிரேவ் அண்ட் கரேஜஸ் he overcomes them and becomes famous. ஆனால் அவர் வந்து ரொம்பவே துணிச்சலான ஒரு தன்னம்பிக்கை உடைய ஒரு பையன் என்றனால அவர் வந்து அது எல்லாத்தையும் தாண்டி அவர் ரொம்பவே பிரபலமானவராக மாறுறார். Why you like it? ஏன் ஹிருனிக்கு பிடிக்குதாம்? It is funny, exciting and interesting. நகைச்சுவையாகவும் விறுவிறுப்பாகவும் அது நேரம் சுவாரஸ்யமாகவும் கதை இருக்கிறனால. Let's look at the paragraph.
Hiruni's favorite book is Adventures of Tom Sawyer. The author of this book is Mark Twain. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நீங்கள் ஒவ்வொரு தகவலையும் நீங்கள் வசனங்களாக எழுதுறதுண்டு. முதலாவது பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் யார் எழுதினான்றதை சொல்லணும். It is a children's novel. The main characters of this story are, plural எழுதணும், Tom Sawyer, Aunt Polly and Huckleberry Finn. Tom is an adventurous boy who faces many dangers. அவர் நிறைய ஆபத்துகளை கடந்து வரார். He overcomes them with his bravery and courage. He becomes famous too. அவர் அதே நேரம் அதெல்லாம் தாண்டி வரனால பிரபலமானவராகவும் ஆகிறார். Hiruni likes these books because it is funny, exciting and interesting. ஹிருனிக்கு ஏன் பிடிச்சிருக்கண்டும் நாங்கள் கடைசியாக எழுதி இந்த பந்தியை நாங்கள் முடிவு செய்யணும். Activity 6. Draw a similar grid and complete it with information about the most interesting book you have read. உங்களுக்கு பிடிச்ச ஒரு மிக ஒரு பிடிச்சமான புத்தகத்தை பற்றி தான் இங்கே தகவல் எழுதணும். நான் இதில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு புத்தகத்தை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். Now write a letter to one of your friends describing it. முதலாவது என்ன புத்தகம் என்று எழுதணும், அதுக்கு பிறகு நீங்கள் நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதணும். Include the following in your letter. லெட்டரில் என்னெல்லாம் இருக்கணும்? Name of the book, the author, characters, story in brief, why you found it interesting. முதல்ல இருந்த அதே உள்ளடக்கம் தான் கடிதத்திலையும் இருக்கணும். முதலாவது நாங்கள் என்ன புத்தகத்தை செலக்ட் பண்ணியிருக்கோம்னு போய் பார்ப்போம். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிற புத்தகத்தோட பேர் ஆலிவர் ட்விஸ்ட். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான புத்தகத்தை பற்றி இதில் எழுதலாம். தி ஆத்தர் சார்ல்ஸ் டிக்கன்ஸ். கேரக்டர்ஸ், இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள் ஆலிவர், மற்றது ஃபெகின், மிஸ்டர் ப்ரவுன்லோ. Story in brief. The orphan Oliver Twist escapes the workhouse where he was born. Oliver Twist ஒரு அனாதை, அவருக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அவர் ஒரு ஒர்க் ஹவுஸ். அப்போ ஒர்க் ஹவுஸ் என்றால் ரொம்பவே ஒரு காசு இல்லாத கடன்பட்டவர்களோட இடத்துல தான் அவர் பிறந்திருக்கிறார். அந்த காலத்தில் இங்கிலாந்தில் கடன் செலுத்த முடியாதவர்கள் இந்த கடனாளிகளுக்கான சிறை என்ற ஒரு இடம் இருக்குது, அதான் ஒர்க் ஹவுஸ். அதில் தான் ஆலிவர் பிறந்திருக்கிறார். He becomes a member of a criminal gang led by Fagin. அவர் ஒரு கொள்ளையர் கூட்டத்தில் அவர் துரதிர்ஷ்டவசமாக மாட்டிக்கொள்கிறார். அதில் போய் சேர்ந்து அவர் ஃபெகின் என்றவர் தான் அதுக்கு தலைவர். Oliver is caught for theft by Mr. Brownlow. ஆலிவர் திருடுற நேரம் மிஸ்டர் ப்ரவுன்லோ என்றவர் அவரை கையும் களமாக பிடிச்சிட்டார். Later, Oliver's parentage is revealed and he is adopted by Mr. Brownlow. பிறகு ஆலிவரோட அம்மா அப்பா உண்மையாலுமே யாருன்றது தெரிய மிஸ்டர் ப்ரவுன்லோ அவரை தத்தெடுத்துக்கிறார். Finally, they live a blissful life in the countryside. கடைசியாக பார்த்தா அவங்க ஆலிவர் ட்விஸ்ட் ரொம்பவே சந்தோஷமாக ஒரு கிராமத்தில் மிஸ்டர் ப்ரவுன்லோட அவர் வாழ்கிறார். Why you found it interesting? இந்த கதையில் முக்கியமாக எனக்கு பிடிச்சது 2 விஷயம் இருக்குது. முதலாவது சைல்ட் லேபர், அதாவது சிறுவர்கள் பணி, சிறுவர்கள் வேலை செய்கிறத பற்றி எழுத்தாளர் நிறைய கேள்விகள் எழுப்பியிருப்பார். அதே நேரம் டொமெஸ்டிக் வயலன்ஸ், வீட்டு வன்முறையை பற்றியும் எழுத்தாளர் நிறைய கேள்விகளை எழுதியிருப்பார். அதனால் எனக்கு இந்த கதை முக்கியமாக பிடிக்கும். Let's write that. The author criticizes child labor and domestic violence. However, Oliver, after many hardships, is gifted with a blissful life. ஆனால்
இது எல்லாத்தையும் கடந்து ஒலிவருக்கு வந்து கடைசியாக ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிறதும் எனக்கு இதில் ரொம்பவே பிடிச்ச விஷயம். ஸோ லெட்ஸ் ரைட் தட். However, after many hardships, is gifted with a blissful life. Now let's look at the letter. நீங்கள் வந்து ஒரு நண்பருக்கு கடிதம் எழுதுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஃபார்மல் லெட்டர். இன்ஃபார்மல் லெட்டரில் வந்து உங்களோட அட்ரஸும் திகதியும் போட்டு எழுதினா காணும். 15 Hill Street, Horana, 18th July 2020. Date எழுதணும். Dear Arun, how are you? I hope you are doing fine. நீங்கள் வந்து நல்லா இருக்கிறதா நான் நம்புகிறேன். Thank you very much for your letter. It was interesting to read about your school trip. உங்களோட கடிதத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களோட பாடசாலை சுற்றுலா பற்றி வாசித்தது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. I am happy that you had enjoyed a lot. எனக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணது நினைச்சு ரொம்பவே சந்தோஷம். We are also going on an excursion after this school holiday. நாங்களும் இந்த விடுமுறை காலத்தில் வந்து நாங்களும் ஒரு ட்ரிப் போகிறோம், ஒரு சுற்றுலா பயணம் போகிறோம்னு சொல்கிறார். எக்ஸ்கர்ஷன்டா அதுதான் அர்த்தம். Since I met you last, I have been reading many books. நாங்கள் உங்களை கடைசியாக சந்திச்சதுலேருந்து நான் நிறைய புத்தகங்கள் வாசிச்சு கொண்டு இருக்கேன். My parents bought me quite a lot of books from the exhibition held at BMICH. BMICHல நடந்த புத்தக கண்காட்சியில் வந்து நிறைய புத்தகங்களை என் பெற்றோர்கள் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. I borrowed books from the library too. நான் நூலகத்திலிருந்தும் புத்தகங்களை கடனாக வாங்கியிருக்கேன். Out of all, Oliver Twist is my favorite. அது எல்லாத்துலேயுமே Oliver Twist என்ற புத்தகம் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச புத்தகம். It is written by the great Victorian novelist Charles Dickens. Victorian novelist, அதாவது ராணி விக்டோரியாவோட காலத்தில் தான் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வந்து புத்தகங்கள் எழுதினார். அதனால தான் அவரை விக்டோரியன் நவலிஸ்ட்னு நாங்கள் சொல்கிறோம். The prominent characters of this book are Oliver, Fagin and Mr. Brownlow. Oliver, the main character, is an orphan who faces many hardships in life. Oliver தான் இந்த கதையில் முக்கிய கதாபாத்திரம். அவர் ஒரு அனாதை. அவர் வந்து நிறைய கஷ்டத்தை எல்லாம் வந்து கடந்து வரார். However, he is helped by the character Mr. Brownlow who changes his life. ஆனால் அவர் வந்து மிஸ்டர் ப்ரவுன்லோ என்றவர் வந்து அவருக்கு நிறைய உதவிகள் செய்து அவரோட வாழ்க்கையவே மாற்றுகிறார். I like this story because the author criticizes child labor through the character of Oliver. எனக்கு ஏன் இந்த கதை ரொம்ப பிடிக்குமெண்டா, இந்த கதையில் வந்து இந்த ஒலிவரோட கதாபாத்திரம் மூலமாக சிறுவர் பணியமர்த்துறது எவ்வளோ தூரம் பிழையான ஒரு விஷயம்ன்றதை வந்து இந்த எழுத்தாளர் வந்து இதை கேள்வி எழுப்புகிறார். I felt sorry for the character when I read about how he suffered with a criminal gang. நான் வந்து அவர் எவ்வாறு ஒரு கொள்ளையர்கள் கூட்டத்தோடு சேர்ந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாருன்னு வாசித்த நேரம் ரொம்பவே கவலையாக இருந்தது. However, Oliver is blessed with a blissful life at the end. ஆனால் கடைசியாக ஒலிவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்து. I believe you will also like it. நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த கதை பிடிக்கும்னு. Please try to read it during the holiday. இந்த விடுமுறை காலத்தில் இதை வாசிக்க முயற்சி செய்யுங்க. I will lend that book once I meet you at Nishane's birthday party. நிஷேண்ட பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் நான் வந்து உங்களுக்கு இந்த புத்தகத்தை உங்களுக்கு தரேன். Give my regards to your parents. இந்த அன்பை உங்களோட பெற்றோர்களுக்கு கொடுங்க. I am looking forward to hearing from you. உங்களோட பதில் கடிதத்துக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். Best wishes, வினோத். இப்படி நீங்கள் உங்களோட புத்தகத்தில் உள்ள எல்லா விஷயம் அந்த கிரிட்டில் இருக்கிற விஷயங்களையும் நீங்கள் உள்ளடக்கி இப்படி ஒரு லெட்டர் ஒன்றை நீங்கள் எழுதலாம். Activity 8. A dictionary is a source of information which is useful to you in your studies. Dictionary என்றா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நாங்கள் பார்ப்போம் இப்போ. The activities given below will help you learn how to use it.
With your teacher's help, refer to the dictionary page given on the next page and answer the questions. முதல்ல நாங்க dictionary page பார்க்க எப்படி இருக்குமென்று பார்ப்போம். dictionary page பார்க்க இப்படித்தான் இருக்கும். அதே நேரம் dictionary page வச்சு நிறைய கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அதையும் நாங்க பார்த்துட்டு நாங்க dictionary pageக்கு வருவோம். List the words to which definitions are given on this dictionary page according to the order they appear. என்ன ஒழுங்குல அவங்க definition அதாவது அர்த்தத்தை கொடுத்திருக்காங்க. Do you see any significance in the way these words are ordered? எந்த ஒழுங்குல அவங்க அமைச்சிருக்காங்க, அதுல ஏதாவது முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியுதா? Discuss with your partner. உங்களோட pair work மாதிரி இதை செய்யணும். அதனால உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவரோட இதை கலந்துரையாடி விடை அளிக்கணும். Which of the following information about a word does this dictionary page provide? Copy the correct ones in your notebook. அதாவது என்ன விதமான விஷயங்கள் எல்லாம் நீங்க இந்த டிக்ஷனரியில இருந்து அறிஞ்சு கொள்ளலாம். The spelling, எப்படி உச்சரிக்கிறது, எழுதுறது என்ன சரியான எழுத்து, meaning அர்த்தம், how to pronounce the word. டிக்ஷனரி வாசிக்கிறனால நீங்க ஒரு வார்த்தை எப்படி உச்சரிக்கலாம்ன்றதையும் படிச்சு கொள்ளலாம். The word class to which it belongs, அதாவது நவுனா, adjective-ஆ, adverb-ஆ, verb-ஆ இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம். Example sentences using that word. ஒரு சில நேரம் ஒரு சில டிக்ஷனரியில அந்த வார்த்தையை வச்சு உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு வசனமும் எழுதியிருப்பாங்க. Different forms of the words. அந்த வார்த்தையை வைத்து வேற என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் உருவாக்கலாம் என்றும் ஒரு சில நேரத்தில் இருக்கும். Plurals of the nouns. அந்த நவுண்ட plural பன்மை என்னன்னு ஒரு சில நேரத்தில் இருக்கும். Get into small groups. Select a word from the dictionary page and find information about that word as required in question 2 above. Present your findings to the class. இதை நீங்க வகுப்பறையில கட்டாயம் செய்யணும். இப்போ நாங்க டிக்ஷனரியை பார்ப்போம். இதுல எப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க? Devote, due, diagonal, diagram, dial, dialogue, dialogue, diameter, diamond, diary. இதில் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இது alphabetical order. ABCD orderல தான் இருக்கு. DEW, E முடிஞ்ச பிறகு I, IA, IAG, Oக்கு பிறகு R. அந்த மாதிரி இங்கே தரவுபடுத்தியிருக்காங்க. அப்போ இது ஒரு ஒழுங்கில்லாத சும்மா ஒரு ஆர்டர் கிடையாது, ரொம்பவே சரியான தரவுபடுத்தப்பட்ட ஒரு ஆர்டர். அதே நேரம் எங்களுக்கு வார்த்தைகளோட அர்த்தம் இருக்கு, ப்ரொனன்சியேஷன் இருக்கு. இதை நீங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோனட்டிக் சிம்பிள்ஸ் என்று சொல்லுவோம். ப்ரொனன்சியேஷன் எப்படின்றதை நாங்கள் இந்த ஃபோனட்டிக் சிம்பிள்ஸ் மூலமாக வாசிக்கலாம். அதே நேரம் நவுன் வேர்ட் கிளாஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Diameter என்ன? A straight line across a circle through the center. அதோட அர்த்தம் விளக்கமும் கொடுத்திருக்காங்க. Picture on page 161. படமும் கொடுத்திருக்காங்க 161வது பேஜ்ல. இப்போ நாங்க diamond என்ற வார்த்தை எடுத்தா அதுக்கு வசனமும் எழுதியிருக்காங்க. The ring has a large diamond in it. A diamond necklace. The shape diamond. ஷேப்பும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் உதாரணமான வசனங்கள் இல்லை, ஆனால் ஒரு சில நேரத்தில் இருக்கு. வேற என்ன கேட்டிருந்தாங்க? ப்ரொனன்சியேஷன், வேர்ட் கிளாஸ், எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ். இப்போ டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸுக்கு நாங்கள் உதாரணம் பார்த்தா, இப்போ டிக்டேட், டிக்டேஷன் பாருங்க, டிக்டேட்ஸ், டிக்டேட்டிங், டிக்டேட்டட் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் இந்த தரவுகளில் நிறைய எல்லாத்துக்கான பதிலும் இருக்குது. நீங்கள் அப்போ ஒவ்வொன்றையும் சரியாக எழுதி நீங்கள் உங்களுக்கு வகுப்பறையில் நீங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணணும். Activity 9. Read the passage about the internet and write its positive and the negative effects in the table given at the end. நாங்கள் இந்த பந்தியை வாசித்து இணையத்தினால இருக்கிற நல்லதும் என்ன கெட்டதும் என்னன்னு நாங்கள் டேபிளில் எழுதணும். இன்டர்நெட் a boon or a bane, அது வரமா சாபமா?
With the advent of the internet, life has been made easier with quick access to information and the number of tasks that can be performed online. இணையத்தின் வருகையால் வந்து எங்களோட வாழ்க்கை ரொம்பவே சுலபமாக ஆயிருக்கு. ஏன்? எங்களால் ரொம்பவே சீக்கிரமாக தகவல்களை தெரிஞ்சு கொள்ள முடியும். அதே நேரம் நிறைய வித்தியாசமான விஷயங்கள், டாஸ்க்ஸ், நிறைய வித்தியாசமான செயல்களையும் எங்களால் ஆன்லைனில் நாங்கள் செய்து கொள்ள முடியும். பட் is it only convenient or are there any negative effects associated with its use? ஆனால் அது ரொம்பவே சௌகரியமான ஒரு விஷயம் மட்டுமா அல்லது அதில் ஏதாவது ஒரு பாதகமான விஷயங்களும் இருக்கா? Undoubtedly, the internet has many positive effects as internet search engines have advanced to provide quick information retrieval systems, providing access to any kind of information for internet users within a very short time. Undoubtedly, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சந்தேகத்துக்கு இடமின்றி இணையத்தால் எங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் எங்களுக்கு என்ன, இன்டர்நெட் சர்ச் என்ஜின்ஸ் மூலமாக எங்களால் வந்து ரொம்பவே வேகமாக தகவலை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரம் எங்களுக்கு வந்து யார் உலகத்தில் எந்த மூலையிலிருந்தும் நாங்கள் எந்த நாட்டை பற்றின விஷயத்தையும் எந்த ஒரு குக்கிராமத்தை பற்றின விஷயத்தை கூட நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இன் அடிஷன், மேலதிகமாக, அப்போ இன் அடிஷன் என்ற வார்த்தையெல்லாம் ரொம்பவே முக்கியம். இப்படித்தான் நீங்கள் ஒரு பந்தியை வந்து கட்டுரையை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகணும். It has paved the way for some of the most effective means of communication among people, including email chat and Skype. அதே நேரம் இணையவழி மூலமாக மிகவும் ரொம்பவே சுலபமாக எங்களால் இன்னொருத்தரோட தொடர்பாடல் செய்ய முடியும். அதாவது இமெயில் மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் ஸ்கைப் மூலமாகவும் எங்களால் ஆக்களோட கதைக்கவும் மேலும். It has also enabled businessmen to do online transactions with their clients and customers without meeting them. அதே நேரம் இணையவழி காமர்ஸ், அதாவது வணிக செயற்பாடுகளும் இணைய வழியில் நடக்குது. அதாவது நீங்கள் உங்களோட கிளையண்ட்ஸ் அல்லது கஸ்டமர்ஸ், உங்களோட வாடிக்கையாளர்களை சந்திக்காமலே நீங்கள் வந்து உங்களோட வணிக நடவடிக்கைகளை விற்கிறது வாங்குறது எல்லாத்தையுமே நீங்கள் செய்யலாம். In addition to these, it has also allowed the exchange of ideas and materials among scientists, university professors and students. அதே நேரம் நாங்கள் மேலதிகமாக பார்க்க போனால் விஞ்ஞானிகள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், அதே நேரம் மாணவர்கள் மத்தியில் எண்ணங்களை பரிமாறுறது, கருத்துக்களை பரிமாறுறது எல்லாத்தையும் இணையமொழி மூலமாக எங்களால் செய்ய முடியுது. It has also provided servers, resource centers and online tools for their research and scholarly activities. இணையவழி மூலமாக ஆய்வுகளுக்கும் அதே நேரம் ஒரு ஸ்காலர்லி ஆக்டிவிட்டிஸ், அதாவது படிப்பு சார்ந்த கல்வி சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் இணையம் வந்து நிறைய உதவி செய்யுது. மோரோவர், மேலதிகமாக பார்க்க போனால் millions of books, journals and other material have been made available online through the internet, which have enabled people to learn all sorts of new things. அதாவது புத்தகங்கள், கட்டுரைகள், எல்லா விதமான விஷயத்தையும் நாங்கள் வந்து இப்போ இணையத்திலேயே நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதனால் எங்களுக்கு வந்து மக்கள் வந்து நிறைய புதிய விஷயங்களை அவங்களுக்கு விருப்பமான நேரத்தில் படித்து கொள்ளலாம். Along with these positive things, the internet can have negative effects too. இந்த சாதகமான விஷயங்களோட இணையவழியில் பாதகமான விஷயங்களும் இருக்கு. One such negative effect is the misinformation that it may provide. Misinformation என்றால் என்ன? பிழையான தகவல். இணையத்தில் உள்ள தகவல் எல்லாம் சரியா? நிச்சயமாக இல்லை, பிழையான தகவல்களும் இருக்கு. Many people trust the internet for information. நிறைய பேர் இணையவழியில் வர செய்தியை அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு நம்புவாங்க. Students use it for research to help them with their homework, while adults use it to find information on things such as medical or financial advice. மாணவர்கள் வந்து அவர்களோட வீட்டு வேலைக்காக இணையவழி உதவியை நாடுறாங்க. அதே நேரம் பெரியாக்கள் என்ன செய்கிறாங்க? மருத்துவம் சம்பந்தமான அறிவுரை அல்லது பணம் சம்பந்தமான அறிவுரையும் இணையவழி மூலமாக தேடிக்கொள்கிறாங்க. The internet, for all its wondrous abilities, is still unreliable due to bogus sites and misinformation. The internet, இணையம் வந்து நிறைய அபூர்வமான விஷயங்கள் இருந்தாலும்
இணையத்தில் வந்து ரொம்பவே நம்பிக்கையற்ற நிறைய வலைத்தளங்கள் இருக்குது. போகசண்டா என்ன, பொய்யான வலைத்தளங்கள், பிழையான தகவல்களை வந்து பரப்புறனால இணையத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எங்களால் நம்ப முடியாது. Addiction to the internet is another negative effect. இணையத்துக்கு அடிமையாகிறது வந்து இன்னொரு பாதகமான ஒரு விளைவு. Many cases have been reported where the addiction to online social networks such as Facebook, Twitter and online games have affected the studies and day-to-day work, especially of students. நிறைய விஷயங்கள் வந்து தகவல்கள் வந்து தெரிவிக்கப்படுது. என்ன தகவல்கள்? மாணவர்கள் வந்து அவரோட கல்வி நடவடிக்கையை ஒழுங்காக செய்யாமல் இந்த சமூக வலைத்தளங்கள் அதான ஃபேஸ்புக், முகநூல், ட்விட்டர் மற்றும் ஆன்லைன் கேம்ஸ், இணையவழி விளையாட்டுகளை விளையாண்டு அதற்கு அடிமையாகி அவங்களோட பாடத்தில் கவனம் செலுத்துறது இல்லை என்று நிறைய தகவல்கள் இருக்குது. Moreover, the convenience of the internet has allowed people to become less active. மேலதிகமாக இணையவழியில் இருந்தால் நீங்கள் ஒரே இடத்துலேருந்து எல்லா வேலையும் செய்யலாம். அதனால் மக்கள் வந்து லெஸ் ஆக்டிவ், அதாவது அவங்க சுறுசுறுப்பற்று ஒரே இடத்துல உட்கார்ந்தே இருக்காங்க. As people are able to shop online and with the amount of time they spend on checking emails and surfing the World Wide Web, they have become less active, causing many health problems. அதாவது மக்கள் வந்து இணையவழி மூலமாகவே அவங்களோட தேவையான பொருட்களை வாங்கலாம், அதே நேரம் இமெயிலை செக் பண்ணுறாங்க, வேர்ல்ட் வைட் வெப் இணையவழியில் வந்து நிறைய விஷயங்களை சும்மா சர்ஃபிங்கன்னா நிறைய விஷயங்களை சும்மா தேடி பார்த்து கொண்டும் இருக்கிறது, வாசித்து கொண்டும் இருக்கிறது. இதெல்லாம் செய்கிறனால அவங்களோட சுறுசுறுப்புத்தன்மை குறைந்து அவங்களுக்கு நிறைய நோய்களும் வருது. Sociologists have also warned about the gradual decrease of interpersonal relationships among family members due to excessive use of the internet. சமூகவியலாளர்கள் எதற்கு எதிராக எச்சரிக்கை விடுக்கிறாங்க? இணையத்தை மிக அதிகமாக, அளவுக்கு அதிகமாக பாவிக்கிற நேரம் குடும்பத்தினர்களுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற உறவு வந்து மிகவும் வீக்காக, அதாவது ஆல்மோஸ்ட் இல்லாமலே போகுது. அதனால் ரொம்பவே கவனமாக இணையத்தை பாவிக்கணும்னு சொல்கிறாங்க. Among the negative effects, cyberbullying is another aspect which causes stress and anxiety to many victims. Cyberbullying என்றால் என்ன? இணையவழியால் கொடுமைப்படுத்துதல். அதாவது இணையத்தின் மூலமாக உங்களை யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளும் தொல்லைகளும் கொடுக்குறன்னா அதை நாங்கள் சைபர்புல்லிங்ன்னு சொல்லுவோம். அது வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு மன உளைச்சலையும் பதட்டத்தையும் நிறைய பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குது. Sometimes people are robbed of their identities and their possessions through the internet. இணையவழி மூலமாக நிறைய பேருக்கு அவர்களோட அடையாளம் திருடப்படுது, அதே நேரம் அவர்களோட பொருள்களும் சொத்துகளும் கூட திருடப்படுது. Theft is easily committed by experienced computer hackers. இந்த மாதிரியான திருட்டை வந்து யார் செய்கிறா? ரொம்பவே அவங்க வந்து என்ன மாதிரியான ஆட்களாக இருக்காங்க? அவர்கள் வந்து ரொம்பவே திறமையான ஹேக்கர்ஸ். அதாவது உங்களோட இணையவழியில் உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ளேயே அவங்களால வந்து உங்களோட தகவல்களை அவங்களால எடுத்துக்கொள்ள களவாடி கொண்டு போக முடிய அளவுக்கு அவங்களுக்கு கணினி இணையத்தை பற்றின அறிவு இருக்குது. Therefore, the negative effects of the internet on privacy have become a major threat to its users. அதாவது இணையவழி என்று பார்க்க போனால் உங்களோட ரகசியத்தன்மை, உங்களோட அடையாளத்தின் ரகசியத்தன்மை எல்லாமுக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிற்கிது. என்னென்னா ரொம்பவே சுலபமாக அடையாளத்தை திருடி கொண்டு போகிற பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கு. Many users of the social networks such as Facebook expose their privacy not knowing of its adverse effects. முக்கியமாக முகநூல் எடுத்துக்கொண்டோம்னா, ஃபேஸ்புக் எடுத்துக்கொண்டோம்னா அதில் வந்து நிறைய பேர் அவங்களோட ப்ரைவசி, அவங்களோட ரகசியத்தன்மையை பற்றி பெருசாக ஒன்றும் யோசிக்காமல் எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பதிவிடுறாங்க. அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், அதோட பாதிப்புகளை அறியாமல் இதெல்லாம் செய்கிறாங்க. Sometimes they are exposed to the entire world without their knowledge or consent, which can lead to disaster. ஒரு சில நேரத்தில் அவங்க இப்படி பரிமாறுற அவங்க தர்ற விஷயங்கள் வந்து முழு உலகத்துக்குமே அவங்களுக்கும் தெரியாமல் அவங்களோட அனுமதி இல்லாமல் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு.
அதனால என்ன நடக்குது? அந்த நபர் தான் ரொம்பவே பெரிய அனர்த்தத்துக்கு உள்ளாகிறாங்க. Many such cases have been reported recently. இப்படிப்பட்ட நிறைய கேஸ், நிறைய சம்பவங்கள் வந்து இப்போ கிட்டடியில் நிறைய நடந்திருக்கு. Therefore, the users of the internet have to be aware of its proper use in order to minimize its negative effects. அதனால் இணையவழி பாவனையை செய்பவர்கள் வந்து அதில் உள்ள சாதக பாதக விஷயங்களை அறிஞ்சு அதை மிகவும் கவனமாக கையாளணும். Now we need to write the positive effects and the negative effects. Positive சாதகமான விஷயங்கள் என்னன்னு நாங்கள் முதல்ல எழுதுவோம். முதலாவது என்ன? Quick access to information. ரொம்பவே வேகமாக எங்களால் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு முக்கியமான சாதகமான விஷயம் என்ன? ஆன்லைன் டிரான்சாக்ஷன். இணையவழி மூலமாகவே நாங்கள் பொருட்களை வாங்கலாம், பொருட்களை விற்கலாம். வேற என்ன சாதகமான விஷயங்கள் இருக்கு? அதே நேரம் மாணவர்களுக்கு மத்தியில், விரிவுரையாளர்களுக்கு மத்தியில், விஞ்ஞானிகளுக்கு மத்தியில் கருத்துக்களை பரிமாறுறதும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா வாங்க பார்க்கலாம். ஸோ we can write exchange of ideas among students, scholars and scientists. இப்போ நாங்கள் பாதகமான விளைவுகள்னு பார்க்குற நேரம் நிறைய பாதகமான விளைவுகள் பார்த்தோம். அதில் முக்கியமானது ஒன்று சைபர் புல்லிங். அதாவது இணையவழி மூலமாக உங்களை யாராவது துன்புறுத்தினால் அல்லது தொந்தரவு செய்தால் அதை நாங்கள் சைபர் புல்லிங்னு சொல்லுவோம். இன்னொரு முக்கியமான பாதகமான விளைவு என்ன? ஆக்கள் வந்து ஒரே இடத்துலேருந்து எல்லாத்தையும் செய்கிறனால அவங்க சுறுசுறுப்பு இல்லாமல் கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் ஆகிறாங்க. அதையும் நாங்கள் எழுதலாம். People becoming less active. இன்னொரு முக்கியமான பாதகமான விளைவு என்ன? addiction. Addiction can negatively affect இணையத்துக்கு அடிமையாகிறனால வாழ்க்கையே ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போகலாம். அதே நேரம் இன்னொரு முக்கியமான ஒரு பாதகமான விஷயம் இருக்கு. அதாவது unreliability. Unreliability due to misinformation. பிழையான தகவல்கள் இருக்கிறனால நாங்கள் வலைத்தளத்தை கண்மூடித்தனமாக நம்ப முடியாது. நாங்கள் வாசிக்கிற விஷயத்தை சரியான தகவல் ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி அதை யார் சொல்கிறாங்க, எந்த வலைத்தளத்தில் சொல்கிறாங்க, அதை இணைய வழியா உங்களுக்கு யாருன்னு தெரியாதா, இதை பற்றியெல்லாம் நிறைய யோசிச்சு தான் அந்த தகவலை நீங்கள் நம்பணும். Now we are at learning point. An important grammar activity. Present perfect tense, passive. Present perfect tense நாங்கள் passive voiceல எழுதி படிக்க போகிறோம். முதலாவது perfect tenses என்னன்னு பார்ப்போம். இப்போ perfect tenses வர நேரம் perfect tense உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வந்து present perfect, past perfect, future perfect இருக்கு. முதலாவது நாங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்டையும் ஃபியூச்சர் பர்ஃபெக்டையும் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து had
plus past participle future perfect வந்து will have plus past participle present perfect எப்படி எழுதுவோம் has or have plus past participle இப்போ நாங்க passive voice என்றா என்னென்று இருக்கா நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம் passive voice என்று வர நேரம் நாங்க வந்து be verb plus past participle அப்ப நாங்க வந்து இங்க என்ன எழுதணும் passive voiceல beல வந்து எங்களுக்கு நிறைய be verb இருக்கு am is are was were been அப்படியே நிறைய இருக்கு அப்ப நாங்க சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க be verb சூஸ் பண்ணோம் இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா இடத்துலயும் past participle இருக்கு கட்டாயம் உங்களுக்கு past participle தெரிஞ்சிருக்கணும் now let's look at present perfect tense the present perfect tense is a grammatical combination of the present tense and the perfect aspect it is used to express a past event that has results in the present அதாவது எந்த ஒரு கடந்த கால நிகழ்ச்சி வந்து நிகழ்காலத்துல அதற்கான விளைவுகள் இருக்கோ அதை பத்தி நாங்க சொல்றதுக்கு தான் நாங்க present perfect tense பாவிக்கிறோம் in the passage on internet a boon or a bane the verbs in bold refer to present perfect tense actions although these actions are over the results are still felt here is how present perfect is formed அதாவது நாங்க இப்ப ஒரு நிறைய நீட்டமான ஒரு பேசேஜ் வந்து வாசிச்சோம் இன்டர்நெட் இணையத்துல சாதக பாதங்களை பத்தி அதுல நிறைய வேர்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணப்பட்டு இருந்துச்சு so for example have affected has allowed have been reported இப்படி நிறைய வார்த்தைகளை ஹைலைட் பண்ணி இருந்தது அதுல ஒரு சிலதுகள் வந்து present perfect tense அதே நேரம் present perfect tense passive voiceல எழுதினதையும் அவங்க ஹைலைட் பண்ணியிருந்தாங்க முதலாவதா நாங்க இதை பார்ப்போம் இப்போ வந்து நாங்க வந்து it has advanced வளர்ச்சி அடைந்துள்ளது அது வந்து நிகழ்காலத்திலேயும் அதற்கான விளைவுகள் இருக்கிறனால தான் நாங்க present perfectல சொல்றோம் internet search engines have paved this action has enabled Facebook, Twitter and online games have allowed the internet has provided people have disturbed people have allowed இப்படி நிறைய வார்த்தைகள் அங்க இருந்தது இப்போ நாங்க வந்து present perfect tense passive voiceல எப்படி எழுதுறதுன்னு பாப்போம் now write the following present perfect tense sentences in passive voice online games have affected the studies of students முதலாவது passive voice என்றா objectக்கு தான் நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம் subjectக்கு இல்ல object என்றா என்ன எதுக்கு அந்த செயல் நடக்கப்படுகிறது அதனால முதல்ல நாங்க இதுல subjectையும் objectையும் கண்டுபிடிக்கணும் online games subject have affected verb the studies of students தான் object அப்ப நாங்க மாற்றி எழுதுற நேரம் எப்படி வரும் the studies of students have been affected இந்த been நாங்க கட்டாயம் இதுல ஆட் பண்ணணும் அப்படிதான் நாங்க இங்க passive voice கிரியேட் பண்றோம் have been affected by online games ஒரு சில நேரத்துல நாங்க passive voice வந்து யார் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்கன்ற தெரியாத நேரத்திலே நாங்க passive voice யூஸ் பண்ணுவோம் அந்த நேரத்துல நாங்க by நாங்க பாவிக்க முடியாது என்னன்னா யார் அது செய்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அதற்கான உதாரணங்களை நாங்க பிறகு பாப்போம் now let's look at the activity the principal has signed the report cards who signed the report cards the principal அதுதான் அவர்தான் subject what did the principal sign the report cards அப்ப report cards are object so we need to start with
the report cards. Cards வந்து plural என்றனால have been signed by the principal. Somebody has conveyed the message about the Shramadana to the students. Somebody has conveyed the message about the Shramadana to the students. இப்போ இதில் வந்து எது object? இதில் வந்து the message. The message about the Shramadana தான் object. So, we need to write the message about the Shramadana has been, message வந்து singular என்றனால has been conveyed. We can write has been conveyed by someone to the students. Doctors have cured many deadly diseases. Here, what have doctors cured? Many deadly diseases. So, we need to start with many deadly diseases. Diseases plural என்றனால have been cured by doctors. A computer virus has deleted all my essential documents. இதில் வந்து all my essential documents தான் object. So, all my essential documents have been deleted by a computer virus. The internet has provided a quick way of communication. அப்ப இதில் வந்து a quick way of communication தான் object. So, a quick way of communication has been provided by the internet. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி எந்த மாதிரி கேள்விகளை கேட்டு what has been provided by the internet, a quick way of communication. இப்படி கேள்விகளை கேட்டு நீங்கள் ஆப்ஜெக்டை தெரிவு செய்து அதே நேரம் ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலரா ப்ளூரலாண்டு பார்த்து has or have எழுதி been provided என்று எழுதினா by the internet. இப்படி நீங்கள் passive voiceல வந்து fill பண்ணணும். Activity 11. Write the following negative sentences and questions in passive voice. இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து affirmative sentences, அதாவது பாசிட்டிவ் சென்டென்சஸை தான் நாங்கள் வந்து passive voiceல எழுதினோம். இப்போ நாங்கள் நெகட்டிவும் கொஷன்ஸும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது, அதை நாங்கள் passive voiceக்கு மாற்றணும். Nobody has found a faster way of retrieving information like the internet. யாருமே இணைய மூலமாக தகவலை பெறுற அளவுக்கு வேகமாக இன்னொரு தளத்தை கண்டுபிடிக்கலை. ஸோ எப்படி நாங்கள் இதை passive voiceல எழுதுறது? A faster way of retrieving information like the internet. இது ஃபுல்லாகவே object. Has not been found by anybody. Nobody வந்து anybodyயா இங்கே passive voiceல மாறும். We have not taken the dinner yet. இது எப்படி மாறும்? Dinner தான் எங்களோட object. So we have to write dinner has not yet
been taken by us. we என்றது வந்து us-ஆ மாறும். அதே நேரம் இதை இப்படியும் எழுதலாம். dinner has not been taken by us yet. இந்த yet வந்து இந்த இடத்துலையும் வரலாம், கடைசியாகவும் வரலாம். The students have not swept their classroom today. So here the object is classroom. The classroom has not been swept by the students today. Have you made the reservations for the train seats? நீங்க வந்து ரயில்ல வந்து முன்பதிவு செய்துட்டீங்களா? Have you made the reservations for the train seats? So here we have to write have the reservations. Reservations தான் வந்து இங்க object. அப்ப நாங்க அதை எழுதணும். Have the reservations. You தானே subject, அப்ப subject தான் கடைசியா வரணும். அப்ப have the reservations for the train seats made by you. Have the reservations for the train seats Have you posted all the invitations for the English day? Now, all the invitations for the English day. இதை வந்து நாங்கள் வந்து மாற்றி எழுதணும். அதே நேரம் நாங்கள் கவனமாக இருக்கணும். இதில் வந்து ஆப்ஜெக்ட் என்னது? ஆப்ஜெக்ட் வந்து invitation. So, we can write have all the invitations. We can write been made for the English day or been posted for the English day. We can also write have all the invitations for the English day been posted. இப்படி ரெண்டு விதமாகவும் நீங்கள் எழுதலாம். So we can write have all the invitations been posted for in the English day. Ruan has not colored the picture he drew for the exhibition yet. Not colored the picture. இப்போ இதில் வந்து எது வந்து object? இதில் வந்து the picture தான் object. So here we have to write the picture. The picture Ruan drew for the exhibition has not been colored yet. Now let's look at another important learning point, prepositions. What are prepositions? Prepositions என்றா ரெண்டு மனிதர்களாக இருக்கலாம், ஒரு மனிதர் அல்லது ஒரு இடம் அல்லது ரெண்டு விஷயங்களுக்கான தொடர்பு முறை என்ன, அதே பக்கத்தில் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் நாங்கள் வந்து ப்ரெபசிஷன்ஸில் பார்க்க போகிறோம். டியூரிங், பியாண்ட், பிஃபோர், ஆஃப்டர், against, upon, இது எல்லாமே prepositions. Read the following sentences paying attention to the underlined prepositions. Before that, let's look at these pictures.
இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தோம்டா on மேலே, on to மேலே விழுறது on to என்று சொல்லுவோம். through அப்படி அதற்கு ஊடாக போகிறது. away from அதற்கு அதை விட்டு தூரமாக போகிறது. beside என்றா பக்கத்தில். in, inside of, within இதெல்லாம் உள்ள என்ற வார்த்தைக்கான வேறு வேறு வார்த்தைகள். toward, to, into, out of, from. இப்போ உங்களுக்கு இதிலேருந்து தெரிஞ்சிருக்கும் இதில் டிஸ்டன்ஸ். இந்த arrow பாருங்கள் ஒவ்வொரு ஒரு பொசிஷனில் இருக்குது. அதற்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தூரம் என்ன டிஸ்டன்ஸ்ன்ற பொறுத்து தான் நாங்கள் ப்ரொபசிஷன்ஸையும் செலக்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா above, below, between இந்த ரெண்டு இடத்துக்கும் between, within, in, on, under, beside, upon, from, by, out, to. இப்படி நிறைய வித்தியாசமான ப்ரொபசிஷன்ஸ் இருக்குது. அதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் ரொம்பவே கவனமாக யோசித்து சரியான ப்ரொபசிஷனை சரியான இடத்துல எழுதணும். Students can go to the canteen only during the interval. During இடைவெளி நேரத்தில் மட்டும்தான் மாணவர்கள் வந்து கேன்டீனுக்கு போகலாம். டியூரிங் என்றா இடைவெளி நேரம். There is a large forest beyond those hills. அந்த மலையை தாண்டி ஒரு பெரிய காடு இருக்கு. I had not known how to operate a computer before I completed the computer course. கம்ப்யூட்டர் கோர்ஸ் செய்கிறதுக்கு பிஃபோர்ண்டா முதல்ல எனக்கு கம்ப்யூட்டர் எப்படி இயக்குறதுன்றே தெரியாது. யூ ஹாவ் அ ஸ்பெஷல் மீட்டிங் டுடே ஆஃப்டர் த இன்டர்வல். இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. ஆஃப்டர்ண்டா பிறகு. The guest speaker explained how to protect ourselves against dengue. டெங்குக்கு எதிராக எங்களை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் என்று சிறப்பு விருந்தினர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அகெயின்ஸ்டா எதிராக. The responsibility of preventing dengue is upon all of us. டெங்குவையிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கிறான பொறுப்பு வந்து எங்களது எல்லோர் மீதும் இருக்கு. அப்பான்டா மீது, எல்லோர் மீதும். Now activity 12. We need to write the correct preposition in the correct place. Fill in the blanks with the most suitable preposition. Most suitable. மிக பொருத்தமான preposition. Little Mary was so curious about what is there upon beyond the horizon. Beyond the horizon. அந்த எல்லையை தாண்டி என்ன இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ள ரொம்பவே விருப்பப்பட்டிருக்காங்க. I need to go to the bank before, during I join you in shopping. நான் உங்களை ஷாப்பிங்க்கு சந்திக்கிறதுக்கு முதல்ல நான் வந்து பேங்க்குக்கு போகணும். ஸோ பிஃபோர். Many parents take the responsibility of shaping the future of their children against upon themselves. நிறைய பெற்றோர்கள் வந்து அவங்களோட சிறுவர்கள் அவங்களோட குழந்தைகளோட பொறுப்புகளை எப்படி வடிவமைக்கிறதுன்றது அவர்கள் அந்த பொறுப்பை அவங்களே எடுத்துக்கொள்ளுவாங்க. ஸோ அவங்களே எடுத்துக்கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? அப்பான். இந்த இடத்துல அகெயின்ஸ்ட் வந்து சரியான அர்த்தம் இருக்காது. Many people do not know how to protect themselves beyond against injustice. நிறைய பேருக்கு அநீதிக்கு எதிராக தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்றதுன்னு தெரியாது. ஸோ அகெயின்ஸ்ட். The poor patient died during before the doctor had arrived. வைத்தியர் வரதுக்கு முதல்லே அந்த நோயாளி வந்து இறந்து போயிட்டார். ஸோ before. Now let's do some more sentences. Our team fought well, blank the opposing team. Blank. எங்கட அணி வந்து எதிரணிக்கு எதிராக நல்லாவே விளையாண்டது. ஸோ against the opposing team. She brought a letter, blank excuse, for being absent, blank school. She brought a letter of excuse for being absent from school. இதிலிருந்து லெட்டர் ஆஃப் எக்ஸ்கியூஸ் அதுதான் ப்ரொபசிஷன்.
absent from school. பாடசாலைக்கு போகாதனால அவங்க வந்து இப்படி absent ஆயிட்டேன்னு அந்த எக்ஸ்கியூஸ் லெட்டர் கொண்டு போயிருக்காங்க. I share food blank my friends when I meet them blank the interval. I share food with my friends, நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுவன். When I meet them during the interval, இடைவெளி நேரம், சந்திக்கிற நேரம். There is a new bridge built blank the river. நதியில வந்து அவங்க வந்து ஒரு புதிய பாலம் கட்டியிருக்காங்க. இப்போ ரெண்டு கரைகளையும் இணைச்சு கொள்ற மாதிரி, அதனால across. The little boy cried when the train went blank the tunnel. சுரங்கத்தின் ஊடாக அந்த ரயில் போற நேரம் அந்த சிறுவன் வந்து அழுதிருக்கிறான். So went through the tunnel. Now let's read a passage and let's see the number of prepositions that have been used. இது வந்து ஒரு an extract from Kite Runner by Khalid Hosseini. இந்த ஒரு கதை புத்தகம், கைட் ரன்னர் என்ற கதை புத்தகத்திலேருந்து ஒரு சிறிய பகுதி. இந்த சிறிய பகுதியிலே நாங்கள் எத்தனை வித்தியாசமான ப்ரொபசிஷன் இருக்குன்னு பார்ப்போம். அந்த ப்ரொபசிஷன்ஸ் தான் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணப்பட்டு இருக்கு. In Kabul, it rarely rained in the summer. காபூலில் வந்து கோடை காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் மழை பெய்யும். Blue skies stood tall and far, the sun like a branding iron searing, meaning burning, the back of your neck. ரொம்பவே கோடை காலமாக ரொம்பவே வெப்பமாக இருக்கும், உங்களோட கழுத்தெல்லாம் எரியிற மாதிரி, தோலெல்லாம் எரியிற தன்மையோட ஒரு சூரிய வெளிச்சம் இருக்கும். Creeks, meaning streams, where Hassan and I skipped stones all spring turned dry. நாங்கள் எந்த ஓடையில் வந்து கற்கள் எல்லாம் வீசி விளையாண்டமோ அந்த ஓடையெல்லாம் கோடை காலத்தில் காணாமல் போயிடும். And rickshaws stirred dust when they sputtered by. அதே நேரம் ரிக்ஷா வண்டி போகிற நேரம் தூசியெல்லாம் பறந்து போய்கொண்டு இருக்கும். People went to mosques for their 10 rakats of noontime prayer and then retreated, meaning moved away to whatever shade they could find to nap in. மக்கள் வந்து பள்ளிவாசலுக்கு சென்று அவங்க வந்து பிரார்த்தனை செய்வாங்க. பிரார்த்தனை செஞ்சுட்டு என்ன ஒரு நிழல் இருக்கோ அந்த நிழலில் ஒதுங்கி தூங்குவாங்களாம். Waiting for the cool of early evening. அந்தி சாயிற நேரத்தில் வர அந்த குளிருக்காக அவங்க வெயிட் பண்ணி கொண்டு இருப்பாங்களாம். Summer meant long school days, sweating in tightly packed, poorly ventilated classrooms, learning to recite ayats from the Quran, struggling with those tongue-twisting exotic Arabic words. கோடை காலத்தில் அவங்களுக்கு பாடசாலைக்கு செல்லணும். அப்போ அவங்க வந்து ஒரு ரொம்பவே tightly packed, poorly ventilated classrooms, அதாவது நிறைய பேர் ஒரே வகுப்பறையில் இருப்பாங்களாம். அதே நேரம் அதில் வந்து நிறைய ஒழுங்கான காற்று வசதியும் இருக்காது. அவங்க லேர்னிங் டு ரிசைட், எதை படிக்க வந்து அவங்க கற்றுக்கொள்கிறாங்க? குரானில் இருக்கிற ஒரு சில வசனங்களை சொல்கிறதுக்கு அவங்க பழகுறாங்க. ஸ்ட்ரகிளிங் வித் தோஸ் டங் ட்விஸ்டிங் எக்ஸாட்டிக் அரபிக் வேர்ட்ஸ். அரபிய மொழியில் இருக்கிறனால அதை வந்து சொல்கிறதுக்கு மிகவும் கடினமாக இருக்குமாம். அதை சொல்லி அவங்க வந்து பயிற்சி பெறுறாங்க. இப்போ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பந்தியிலே எத்தனை ப்ரொபசிஷன் இருக்குண்டு. Activity 13. Fill in the blanks with a suitable preposition from the given list. During, after, upon, against, before. Cousin wanted to play cricket with his brother. Blank coming home from school. அவருக்கு என்ன விருப்பமாக இருந்துச்சா? அவருக்கு வந்து பாடசாலையிலேருந்து வீடு திரும்பின பிறகு அவரோட சகோதரரோட கிரிக்கெட் விளையாட விருப்பமாக இருந்துச்சான். ஸோ ஆஃப்டர் கம்மிங் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் தே வென்ட் டு த பிளே கிரவுண்ட் டுகெதர். அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் மைதானத்துக்கும் போயிருக்காங்க. தேர் மதர் ஆஸ்க்ட் தெம் நாட் டு கெட் லேட். blank they went out. அவங்களோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? நேரம் சுணங்கி லேட் ஆகி வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து வெளியில் போகிறதுக்கு முதல்லே, ஸோ பிஃபோர் they went out, போகிறதுக்கு முதலே சொல்லிட்டாங்க நேரம் தள்ளி பிந்தி வர வேணாம்னு.
Once they started playing, they forgot about time. அவங்க விளையாண்டு கொண்டிருக்கிற நேரம் அவங்களுக்கு நேரம் போனதே தெரியாமல் அவங்க விளையாண்டு கொண்டு இருக்காங்க. Mother finished all the housework, blank their absence. அவங்க இல்லாத நேரத்தில் அம்மா வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து முடிச்சிருக்காங்க. So, here we need to write during their absence and waited for their return. அவங்களோட வருகைக்காக காத்திருக்காங்க. வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். There were dark clouds in the sky and she was worried that it might rain and make the two brothers sweat. வானத்தில் கருமுகில்கள் இருந்தனால மழை பெய்யும், தன் பிள்ளைகள் 2 பேரும் நனைஞ்சிருவாங்கன்னு அம்மா பயந்துருக்காங்க. Their father laughed, saying that children should learn to protect themselves, blank bad weather, against bad weather. அப்படின்னு அப்பா சிரிச்சு கொண்டே சொல்லியிருக்கிறார். என்னடாப்பா, மழை பெஞ்சா தன்னைத்தானே பார்த்துக்கொள்றதுக்கு தெரியாமலா இருக்கிறதுன்னு அப்பா சொல்லியிருக்கிறார். blank their return, upon their return. அவங்க வந்த பிறகு என்ன சொல்லியிருக்காங்க? cousin and his brother apologized to their mother for being late. அவங்க லேட்டாக வந்ததுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு பந்திய உங்களுக்கு தந்தா அதற்கு ஏற்ற பொருத்தமான ப்ரெபோசிஷன்ஸை உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். Now let's look at an essay. Pros and cons of social media. சமூக வலைத்தளத்தில் இருக்கிற சாதகம் பாதகமான விஷயங்களை நாங்கள் இப்போ பார்ப்போம். Communication is a part of life. தொடர்பாடல்ன்றது எங்களோட வாழ்க்கையில் ஒரு பகுதி. Social media is a tool which connects people across distances. சமூக வலைத்தளமானது மக்களை எவ்வளோ தூரத்திலிருந்தும் தொடர்பு படுத்தி விடுறது. Platforms like Facebook, Instagram and Twitter are rapidly becoming popular. Facebook, Instagram மற்றும் Twitter மாதிரியான சமூக வலைத்தளங்கள் ரொம்பவே வேகமாக பிரபலமாகிக் கொண்டே போகுது. We feel that the whole world is at our fingertips. இதை பாவிக்கிற நேரம் எங்களுக்கு இந்த உலகமே எங்களோட கையிலங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். However, different people have different opinions on the use of social media. ஆனால் வித்தியாசமான ஆட்களுக்கு வித்தியாசமான கருத்துகள் இருக்குது நாங்கள் சமூக வலைத்தள பாவனையை பற்றி. Subsequently, ஆகையால் it has become a debatable topic. அதனால் இது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு தலைப்பாக மாறி இருக்கு. Social media enables you to connect with anyone and share your thoughts with them for diverse purposes. சமூக வலைத்தளத்தில் மூலமாக நீங்கள் யாரோடையும் தொடர்பு படுத்தி அவங்களோட உங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். It benefits students and teachers by giving access to experts from different fields. இதனால் மாணவர்களும் ஆசிரியர்களுக்கும் அந்தந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது நிபுணத்துவம் பெற்றவர்களோட எங்களால் கலந்துரையாட முடியுது. Thus, you educate yourself without paying for it. அதனால் நீங்கள் பணம் செலுத்தாமலே நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் இலவசமாக. Furthermore, you can share your issues with the community to get help and guidance. அதே நேரம் நீங்கள் மேலதிகமாக பார்க்க போனால் உங்களோட பிரச்சனைகளை உங்களோட சமூகத்தோட நீங்கள் பரிமாறி அதற்கான உதவியையும் அறிவுரையும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். You can also update yourself from the latest happenings around the world. அதே நேரம் உலகம் பூரா என்னெல்லாம் நடக்குதுன்றதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். Moreover, large-scale activities such as promotion of small businesses and collecting donations for needy people can be done via these platforms because they are used by a large audience. அதே நேரம் large scale activities பெரும்பான்மையான நிறைய விடயங்களையும் நீங்கள் செய்யலாம். அதாவது சின்ன சின்ன பிஸ்னஸ் அதர்களோட ப்ரமோஷன் அதை பற்றின விளம்பரம் எங்களால் அளிக்க முடியும். அதே நேரம் கலெக்டிங் டொனேஷன்ஸ் நாங்கள் எங்களுக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்கிறதுக்கு தேவையானவர்களுக்கு உதவி செய்ய. அதே மாதிரி என்னென்னா அதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் ஒரே நேரத்தில் நிறைய பேரை எங்களால் தகவல் சென்றடைய முடியும் என்றனால நாங்கள் சமூக வலைத்தளத்தை இந்த மாதிரி விஷயங்களுக்கும் பாவிக்கலாம். On the other hand, there are negative effects of using social media. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா
வலைத்தளத்தை பாவிக்கிற நேரம், சமூக வலைத்தளத்தை பாவிக்கிற நேரம் எங்களுக்கு நிறையவே பாதகமான விஷயங்களும் இருக்கு. Many children have become victims of cyberbullying. நிறைய சிறுவர்கள் வந்து இணையவழி தொல்லை கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்காங்க. Since anyone can create a fake account and do things without being traced, it has become quite easy to bully someone on the internet. ஏனெண்டா யாருனாலும் ஒரு பொய்யான ஒரு அக்கவுண்ட் ஒரு ப்ரொஃபைல் ஒன்றை கிரியேட் பண்ணி அவங்க அவங்கள யாருன்னு கண்டுபிடிக்கல, அது அவங்க யாரையும் துன்புறுத்தலாம். அதனால யாருண்டாலும் அவங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் செய்யறதுக்கும் உங்களுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. Unknown people hacking personal data is another major threat that can occur through social media platforms. எங்களுக்கு தெரியாத நபர்கள் எங்களோட முக்கியமான எங்களோட தனிநபர் தகவல்களை திருடுறதும் பெரும் பிரச்சனையாக இருக்கு. This can cause serious damage by ruining the reputation of a person or an organization. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவை பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு நபரின் நல்ல பெயருக்கும் பாதிப்பை எடுத்தலாம். அதே நேரம் ஒரு நிறுவனத்திட ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு நிறுவனத்திட நல்ல பெயரையும் கெடுக்கிறதுக்கு இதை பாவிக்கலாம். Besides, addiction to social media could disturb personal lives. அதே நேரம் சமூக வலைத்தளத்துக்கு அடிமையாறனால தனிநபர்களோட வாழ்க்கையும் வீணாகி போகுது. Those who get addicted might eventually disconnect from society and waste their valuable time that could be utilized for productive tasks. அடிமையாகிறனால அவங்க சமூகத்திலிருந்து விலகி அவங்களோட விலை மதிப்பில்லாத நேரத்தை அவங்க வீண்விரயம் செய்து கொண்டே போறாங்க. Researchers identified this issue as digital cocaine. ஆய்வாளர்கள் இதை எப்படி சொல்றாங்க? இது டிஜிட்டல் கொக்கைன், அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த போதை வஸ்து என்று சொல்றாங்க. The excess usage of social media can harm our health too. ரொம்பவே அதிகமாக அளவுக்கு அதிகமாக சமூக வலைத்தளம் பாவிக்கிறனால அது எங்களோட ஆரோக்கியத்தையும் கெடுக்குது. Overall, social media platforms are useful. பொதுவாக பார்க்க போனால் எங்களுக்கு சமூக வலைத்தளங்கள் மிகவும் பிரயோசனமாக இருக்கு. To minimize the negative impacts, every user must be educated about using them safely and beneficiously. அதனால யாரெல்லாம் சமூக வலைத்தளங்கள் பாவிக்கிறாங்களோ அவங்க அவங்களோட சாதக பாதக விஷயங்களை நல்லா அறிந்து கொண்டு மிகவும் கவனமாக சமூக வலைத்தளத்தை பாவிக்கணும். Now we have come to the end of Unit 6 of your Pupil's book. Now let's go and start writing the answers for Unit 6 workbook activities as well.